பாருங்க, இந்த காக்காவை பாருங்க. அது ஆக்சுவலி கூப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நான் போய் எது வச்சாலும் சாப்பிட்டாதான் சாப்பிடும். அது வந்து என்ன எதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்குன்னா, பக்கத்தில் எங்கள் அத்தை வீட்டில் அதை வந்து யாருமே இல்லை. அங்கே எட்டி பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்கு. எதுக்காகனா அவங்க நல்லா டெய்லியும் ஈவினிங் வந்து மில்க் வச்சு பழகிட்டாங்க. அது வந்து மில்கை குடிச்சிட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நான் மில்க் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஊத்திச்சு. இன்னொரு காக்கா வந்து எடுத்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஊத்திடுச்சு கீழே. பார்த்தீங்களா, நல்லா எங்கள் அத்தை வந்து அதுங்களுக்கு பாலை வச்சு பழகிட்டாங்க. டெய்லியும் சாயந்தரமானால் வந்து நானும் நோட்டீஸ் பண்ணுறேன். எப்போல்லாம் நான் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் நோட்டீஸ் பண்ணுறேன். கரெக்டாக இந்த டைமு கரெக்டாக 6:15க்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க. பாலை வச்சுட்டா வந்து அவங்க வந்து பால் விற்பாங்க, பால் குடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் எப்படி நோட்டீஸ் பண்ணேன்னா, ஒரு நாள் வந்து எங்கள் அத்தை வெளில போயிருந்தாங்க. அதே தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. தேடுறாங்க, அவங்கள தான் தேடுறாங்க. என்னடா யாரோ வந்து மில்க் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் பழகி வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் அத்தை. அந்த ஒரு கிண்ணத்தோட மில்க்கு கீழே தள்ளி விட்டதுனால நான் இன்னொரு கிண்ணத்தையும் கொஞ்சம் மில்க் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அங்கே பாருங்கள், தரையில் இருக்கிற பாலையும் கிண்ணத்தில் இருக்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக 2 காக்காவும் மாற்றி குடித்து காலி பண்ணிடுவாங்க கொஞ்ச நேரத்துலையே. இது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, டெய்லி இதே தான் நடக்குது. கரெக்டாக காஃபி டைமில் வந்துட்டு 2 பேரும் பால் குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுவும் அழகாக கூப்பிட்டு பால் வைக்க சொல்லி குடிச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சாப்பாடு வைப்போம், சரி சாப்பாடு எடுக்க வருவாங்க. பட் பாலுக்காக வந்து கூப்பிட்டு வைக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா காலியாகிடுச்சு. ஒரு கிண்ணத்தை கீழே தூக்கிட்டாங்க, ஒரு கிண்ணத்தை வந்து குடிச்சு முடிச்சுட்டாங்க 3 பேர்.